இன்றைக்கி நம்ம சண்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். காலையில் எந்திரிச்சோடனே வெங்காயம் ஒலிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஆனால் கறி கிடையாது. இருந்தாலும் சரி முட்டை குழம்பு வச்சுக்கலாம், ரசம் வச்சுக்கலாம், அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வச்சுட்டு பாப்பாவை தூங்க வச்சாச்சு. காலையிலேயே தூங்க வச்சுட்டா சார் வந்து 6 நாள் வேலை செஞ்சுருக்காருமா, அதனால் ஒரு நாள் ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு காலையில் 8 மணிக்கே படம் பார்க்க படுத்துட்டாரு. அப்புறம் வந்து பாப்பாவை எந்திரிச்சிட்டா. சரி நீங்கள் பாப்பா கூட விளையாண்டுருங்க, அப்போ தான் நான் பாப்பாவுக்கு ஃபுட் ரெடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஃபுட் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டு அவளை ஊட்டுறது தாங்க 1 மணி நேரம் ஆயிரும். ரொம்ப கஷ்டங்க. இது நியூ மாம்ஸ்க்கு இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அப்புறம் வந்து சரி முட்டை குழம்புக்கு வந்து முட்டையை வந்து வேக போட்டுடலாம். வேக போட்டுட்டு முட்டை குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ஜூம் பண்ணி காட்டிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து நான் சரி எல்லாத்தையும் பாத்திரம்லாம் விளக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் செய்ய வேண்டியது வந்து ரசம் தாங்க. ஏன்னா அதுதான் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரசம் தான் வைப்பேன். ரசத்தை வச்சு முடிச்சாச்சு. அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து காலையிலேயே நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தோடனே வாஷ் பண்ணி இது பண்ணால் தான் மசாலா தடவி வச்சாதான் நல்லா அந்த மசாலா ஃபிஷ்குள்ளே பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து இப்போ வந்து சமையல்லாம் முடிஞ்சிச்சுங்க. சமையல் முடிக்கும்போது மணி வந்து 1:30 ஆகிடுச்சு. அது ஃபுல்லாக வந்து சமையல் கட்டெல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்ததுனால அதையெல்லாம் சும்மா ஓரளவுக்கு வந்து நீட்டாக இருக்க மாதிரி எல்லாத்தையும் குப்பையெல்லாம் எல்லாம் தள்ளி விட்டுட்டு வீடெல்லாம் கூட்டி எடுத்துகிட்டு, ஏன்னா இங்கெல்லாம் பாப்பா வந்து விளையாடுவா, அதனால் வந்து அடிக்கடி கூட்டுற மாதிரி இருக்கும். கிச்சனில் தான் அவளுக்கு விளையாட்டு சாமானமே இருக்குது. முக்கியமாக அங்கே தான் வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு விளையாடணும்னு நினைப்பா. அதனால தான் அடிக்கடி வந்து கிச்சனை கூட்டிடுவேன். கூட்டி முடிச்சுட்டு அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வெளியே போயிட்டார். அப்புறம் சரி அவர் இந்த பழைய காலத்து மாதிரி புதுசாக வர வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிற இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டேங்க. சாப்பிட்டுட்டு சரி குளிக்கலான்னு ஏர் பேக்கெல்லாம் போட்டுட்டு கிளம்பும்போது கரெக்டாக எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார். ஃபிஷ் ஃப்ரை எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நான் ஃபிஷ் ஃப்ரை அவருக்கு எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் வந்து நான் குளிக்க போயிட்டு இப்போ தான் வந்து என்னை ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தார். ஜூம் பண்ணி நீ ரொம்ப பெருசாக இருக்க ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தார். குளிச்சுட்டு வந்து பார்த்தா வெளியே பார்த்தா அவ்வளோ மழை, சரியான மழை, கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. வெளியெல்லாம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்களோட பால்கனி உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கேருந்து சரியான காற்றாக இருக்கும். வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். பாட்டி வந்து பாப்பாவை எடுத்துகிட்டு மழை வரதை காட்டிகிட்டு இருந்தாங்க. நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பாப்பா கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், விளையாண்டுருந்தேன். அவளும் என் கூட நல்லா விளையாண்டுருந்தா. நான் அடிக்கடி இந்த மாதிரி அவள் கூட விளையாடுவேன். ஏன்னா நம்ம ஃபோன் பார்க்குற டைம் வந்து அவள் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவளுக்கும் ஜாலியாக இருக்கும். அண்ட் வந்து நமக்கும் ஒரு வந்து ரிலீஃபாக இருந்த மாதிரி இருக்கும். அவள் நான் பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தா படுத்துட்டு. எனக்கு அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அழகாக சிரிச்சிட்டு இருந்தா. அப்புறம் வந்து சரி வெளியெல்லாம் ஈரமாக இருக்கே, ஏன்னா பாப்பாவோட ப்ளே கிரவுண்ட் தான் இது பால்கனி. அதனால் வந்து அவள் வந்து விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் அங்கே தெரிச்சதுனால ஒரு தொடச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடச்சி விட்டேன். பார்த்தா 5:30 மணி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி டே ஃபுல்லாக ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். எப்பவுமே சண்டேன்னா எல்லாருக்கும் ரெஸ்ட்டுன்னா அந்த நான்வெஜ் செய்கிறதுனாலேயே வீட்டில் இருக்க லேடிஸ்க்கெல்லாம் வந்து ஃபுல் டே ஒர்க்கிங் டே மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு இருந்துச்சு எனக்கு. ஈவினிங் தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது. அதுலேயும் வந்து பாப்பா குளிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பாப்பாவை குளிக்க வச்சுட்டு அவளுக்கு எல்லா ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு அவளை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஏதோ எங்கள் இவங்களுக்கு வந்து கவுன்சிலரோட பையனுக்கு வந்து ஒரு தலைவர் பதவி கொடுத்துறதுனால அவங்களுக்கு மரியாதை செய்யணும்னு போயிட்டு வரும்போது கேக்கோடு வந்தார். ஏன்னா நான் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேனமா, அதனால் கேக் வாங்கிட்டு வந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இப்படி தான் அடிக்கடி வந்து ஏதாவது கொடுத்து இந்த வாங்கி சாப்பிட்றது கொடுத்தா நான் வந்து என்னை ஆஃப் பண்ணிடுவார். அந்த மாதிரி தான் இருந்தது. டே இந்த மாதிரி தான் முடிஞ்சுது.